கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட கண்டினியூஷனில் நம்ம போன கிளாஸ் வரைக்கும் ஒரு 2 பார்ட் வந்து கடைசியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் சேம் டைம் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தியரி பார்ட்டும் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் தொட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ரேடியேஷனோட டாபிக் மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுலேயே மொத்தமாக கவர் பண்ணிடலாம்னு நினச்சா, அந்த ரேடியேஷன் ப்ளஸ் கன்வெக்ஷன் ப்ளஸ் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர். பட் ஆனால் ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் அதை வெறும் ரேடியேஷன் மட்டும் டாபிக் போட்டுறேன். நாளைக்கு கன்வெக்ஷனும் அண்ட் தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கிளப் பண்ணி போட்டுறேன். சரியா? ஸோ சேம் அதே மாதிரி தான் 2010லேருந்து 20 வரைக்கும் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கானுங்க. ப்ளஸ் நான் விட்டு போன கான்செப்ட்லாம் அங்கே ஒரு சில இடத்துல கான்செப்ட் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் இப்போ சொல்லிவிடுவேன். சரிங்களா? சரி, நம்ம டாப்பிக்கில் போயிடலாம் இன்றைக்கி. ஓகே, 2010 கேட்ட கொஸ்டின் இது என்ன கேட்டாங்கன்னா, த 2 ரேடியேஷன் சர்ஃபேஸ் A1 எவ்வளோ கொடுத்தோன்னா அண்ட் A2 have the shape factor F12 equal to 0.1 and then shape factor F21 will be what? A option 0.18, option B 0.15, option C 0.12, option D 0.10. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஷேப் ஃபேக்டர்னு தெரியணும். சரியா? ஷேப் ஃபேக்டர்னால் என்ன? ஷேப் ஃபேக்டர், வியூ ஃபேக்டர் இது எல்லாமே காமனாக ஒரே மாதிரி தான் சொல்கிறது. சரி, ரெண்டோடு தான். சரியா? இதுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சுன்னு பாருங்கள். As radiation is emitted from a body at higher temperature, only some part of a radiation will be falling on the other body. The fall of a radiation to this body depends on its orientation of a emitting body. இதுதான் வந்து ஷேப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரியா? சேம் அதே தான். இப்போ அடுத்தது வந்து இந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ரெசிப்ரோசிட்டி தியரம்னு சொல்லுவேன். ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படின்றதுக்கு நான் இதை மகப் பண்ண சொல்லியிருந்தேன். A1 F12 equal to A2 F21. ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வியூ ஃபேக்டர் கொண்டு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இது வந்து ஒரு இது ஒரு ஆப்ஜெக்ட் A1, A2 இது ஒரு ஏரியா, இது ஒரு டெம்பரேச்சர், இது ஒரு டெம்பரேச்சர். சரியா? இப்போது Q1 அதாவது இந்த இதில் இருக்கிற ஹீட்டில் வந்து இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது மொத்த ஹீட்டும் இதில் போய் விடாது. இல்லை Q12 பார்ட்டு அதுதான் ஒரு பார்ட் மட்டும் தான் போய் விடும். சரியா? அதை தான் இது டினோட் பண்ணுறது. ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லணும்னா F12 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். சரியா? அண்ட் சேம் வந்து அதே மாதிரி இந்த QA2 அந்த ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் இந்த Q1 இப்படி வந்து விடுதுல்ல. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், Q2லேருந்து வருது. பட் ஆனால் மொத்தமாக அதோட ஹீட்டும் வராது. F21 அதுலேருந்து ஒரு சில பார்ட் தான் வந்து இதில் டேரெக்டாக அடிக்கும். ஸோ அதை வந்து F21 எடுப்போம். சரியா? இப்போ இந்த Q12 இதை வச்சுக்கிட்டு இந்த Q1 இந்த சைடு எடுத்துன்னு போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று கிடைக்குது, Q is equal to F12 Q1 அப்படின்ட்டு. சரியா? தென் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது Qக்கு வந்து நான் ஹீட் அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி மக்கப் பண்ண சொல்லியிருப்பேன். மக்கப்னா அது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு அது ஏரியா இன்டூ சிக்மா இன்டூ T⁴ அதை போட்டிங்கன்னா இது ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் F12 இங்கே இருக்கிற F12 இது இங்கே வந்துடுது. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த Q21 அதான் F21 வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம், Q21 கிடைக்கும். ஸோ இப்போ Q21 இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து டெம்பரேச்சர் T1 ஈக்குவல் டு T2 கான்ஸ்டன்ட் ஆகிடும் ஈக்குலிபிரியம்னால. அதே மாதிரி Q12 ஈக்குவல் டு Q21 கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு A1 F12 ஈக்குவல் டு A2 F21. இதுதான் வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அதை இதில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதில் என்ன ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த பிளாக் பாடிக்கு யூஸ் ஆகிறது இந்த தியரம் மட்டும்தான். இந்த Q12 A1 F12 சிக்மா T1 மைனஸ் T2 ஹோல் பவர் 4. இதை உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளமில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்ட்டு. இந்த பிளாக் பாடி வந்து ஒரு ப்ராப்ளம் வரும், நான் அதை சொல்கிறேன். அதை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ரெசிப்ரோசிட்டிக்கான பேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஷேப் ஃபேக்டர்லாம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, இப்போ திருப்பி கொஸ்டின்ஸ்க்கு வரேன். கொஸ்டின் வந்து 2 ரேடியன் சர்ஃபேஸ் A1 கொடுத்துருக்குறாங்க, A2 கொடுத்துருக்காங்க, ஷேப் ஃபேக்டர் F12 கொடுத்துருக்கான். அப்போ ஷேப் ஃபேக்டர் F21 தான் கேட்குறான். சரியா? இப்போ டேரெக்டாக இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் போயிடலாமா? ரெசிப்ரோசிட்டி தியரமே A1 F12 ஈக்குவல் டு A2 F21. சரியா? இப்போ A1க்கு நம்ம 6 இது கொடுத்துருக்குற கிவன் டேட்டா இந்த A1 எடுத்து எழுதிடுவோம், A2 எழுதிடுவோம், F12 எழுதிடுவோம். சரியா? இதை தூக்கி எல்லாத்தையுமே இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்ம F21 எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? 0.15 வருது. ஆப்ஷனில் இருக்குது 0.15. சரியா? இந்த ஏன் இதுக்கு மட்டும் ஒரு டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ரேடியேஷன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா எக்ஸாம்பிள் இப்போ IGCAR
ப்ளஸ் வந்து இந்த டிஎன்பிசி யூபிஎஸ்சி ஐஇஎஸ் கண்டக்ட் பண்ணி இது இஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் தான், ஐஇஎஸ் கொஸ்டின் பேப்பர் தான். அண்ட் தென் இப்போ ஹெச்பிசிஎல், ஹெச்ஐஎல் அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு சம பேஸ் இது. சரி, டிஆர்பி, டிஎன்இபி வருது, ஏகப்பட்ட எக்ஸாம் வருது, லாக்டவுன் முடிஞ்சோடனே வந்துடும். சரி, செகண்ட் கொஸ்டின். த ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பெர் யூனிட் ஏரியா வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் between two parallel plate gray surface whose emissivity is 0.9 and maintained at 400 Kelvin and 300 Kelvin is option A 992, option B 812, option C 567, option D 464. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருன்னா ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பெர், அது என்ன அந்த ரேடியேட்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q என்னன்றது கேட்குறான். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்னா 2 plane parallelனு கொடுத்துருக்கான். parallel gray surface. பேரலல்னாவே நான் உங்களுக்கு இது ஞாபகம் மண்டையில் ஏற்றி சொல்லியிருந்தேன் அப்போவே. ஸோ பேரலுக்கு இந்த ஃபார்முலா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாமில் கேட்குறாங்க, ஃபார்முலாவே டேரெக்டாக கேட்பானுங்க, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பானுங்க. ஸோ பேரலல் ரேடியோசிட்டி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் ஏரியா பிட்வீன் டூ கிரே பிளேட் பேரலல். அதை பேரலல் பிளேட்டுக்கு வந்து எமிசிவிட்டி 0.9 கொடுத்தோன்னா பேரலல்னாவே நம்ம இதை எடுத்து எழுதிடணும். சரியா? சிக்மா T⁴ இது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். T1⁴ ஏன் வெறும் T⁴ T1 T2னா 2 பிளேட் இருக்குது. சரியா? அதனால் போடுறேன் 1/ε1 + 1/ε2 - 1. சரியா? இப்போ வந்து எமிசிவிட்டி ஒன்று கொடுத்ததுனால காமனாக E1 E2 எடுத்துடுறோம் 0.9. அதை எடுத்துகிட்டு ப்ளஸ் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 5.67 × 10⁻⁸. சரியா? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு இடத்துக்கு கொடுப்பாங்க, கொடுக்காமே இருந்தாங்கன்னா நீங்கள் தான் போடணும் அதை. ஸோ இதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அரௌண்ட் 811.84 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அரௌண்ட் 812 இருக்கா? ஆப்ஷனில் இருக்குது. கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஆப்ஷன் ஏ கிரே பாடி, ஆப்ஷன் பி பிளாக் பாடி, ஆப்ஷன் சி ஒயிட் பாடி, ஆப்ஷன் டி ஸ்பெக்யுலர் பாடி. ஸோ ஐஸ் வந்து வெள்ளையாக இருக்கும், அதனால ஒயிட் பாடி போடுறதுங்க தப்பு. ஐஸ் வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட வந்து அது பிளாக் பாடி கிட்டத்தட்ட இல்லை, வெரி ரொம்ப நியர்பை. அது பிளாக் பாடி மாதிரி தான் அது ரியாக்ட் பண்ணும். ஏன்னா பயங்கரமான ஒரு அப்சர்வேட்டிவ் கெப்பாசிட்டி அது. ஐஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு பிளாக் பாடி அப்சர்வேட்டிவ் 0.985. இந்த கான்ஸ்டன்ட்டை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஐஸ்ன்னு கேட்டால் எடுத்தோன்னே ஒயிட்டாக இருக்குதுன்னு ஒயிட் பாடி போட்டுறாதுங்க. இட்ஸ் அதோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு பிளாக் பாடி. அண்ட் தென் இது மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி லைஃப் டைமில் லைவாக என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க இஎஸ்சியில். அது மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இதுவும். A satellite floats in a deep space with very high velocity. Okay, it will continuously lose a heat by option A convection, option B conduction and convection, option C radiation, option D radiation and convection. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து மண்டையில் என்ன எடுத்துக்கணும்னா கன்வெக்ஷன் கொடுத்துக்கிறேன். கன்வெக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், கண்டக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? கன்வெக்ஷனை நம்ம சொல்லியிருப்போம் வேறு ஆப்ஜெக்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கண்டக்ஷனை ஒரே மீடியம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேவா? அப்போ ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷனாக இருக்கலாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்க கண்டிஷன் சேட்டலைட் ஃப்ளோட்ஸ் இன் டீப் ஸ்பேஸில் ஏரே இருக்காது. ஃபஸ்ட் கண்டிஷன் இதெல்லாம் நம்ம காமனாக தெரிஞ்சிக்க வேண்டியது. இது வெரி ஹை கண்டினியூஸ்லி லூசஸ் ஹீட். அப்போ எப்படி ஹீட் லூஸ் பண்ணணும், ஒரே வே தான், ரேடியேஷன் மட்டும்தான் அதில் லூஸ் பண்ண வைக்க முடியும். சரியா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. As there will be no mass surrounding, satellite will lose a heat by radiation only. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இப்போ நிறைய. இது எல்லாமே 2011, 12, 13, 14, 15 அப்படி லைனாக ஒரு வருஷமாக எத்தனை கேட்டிருக்காங்களோ ரேடியேஷன் டாப்பிக்கில் அந்த கொஸ்டின்ஸ் தான் எழுதிருக்காரு. An oxygen and nitrogen mixture has a transmissivity for a heat radiation that particularly equals to option A வந்து 1 கொடுத்துக்கிறோம், ஆப்ஷன் பி வந்து 0.5 கொடுத்துக்கிறோம், ஆப்ஷன் சி வந்து 2 கொடுத்துக்கிறோம், ஆப்ஷன் டி வந்து 0 கொடுத்துக்கிறோம். ஸோ an oxygen and nitrogen mixture has a transmittivity for heat radiation that practically equals to 1. சரிங்களா? தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இஎஸ்சியில் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸு. இது மாதிரி இதில் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்கான். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, the view factor from the surface say AI of the enclosure to all the surface of enclosure including to itself when summed should be equal to unity by definition of view factor. Okay,
Statement 2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, this is called the summation relation among the view factors for enclosure. கரெக்ட். சரியா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, both the statement 1 and 2 are individually correct and statement 2 is a correct explanation for statement 1. Option B என்ன கொடுப்பாங்கன்னா, both the statement 1 and 2 are correct but statement 2 is not a correct explanation for statement 1 அப்படின்ற ஆப்ஷனும், ஆப்ஷன் சி வந்து ஸ்டேட்மெண்ட் இஸ் 1 is true but 2 is falseன்னு கொடுப்பாங்க. அடுத்து இது ஆப்ஷனை கொடுப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 is false but statement 2 is true. இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ படிக்கும்போது இருந்துச்சு, the view factor from the surface A1 of the enclosure to all the surface of enclosure including to itself when summed should be equal to unity by definition of view factor. கரெக்டு தான். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுற view factor among the view factor for enclosure. கரெக்டு தான் இது. ஸோ both the statement 1 and 2 are individually correct. அடுத்த கொஸ்டின் போவோம். which of the following statements are correct for black body? சரியா? இப்போ வந்து 3 கொடுத்துருக்குறாங்க கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன் படிக்கலாம். ஃபர்ஸ்ட், black body continues to emit a radiation even when it is in a thermal equilibrium with its surrounding. கரெக்டு. ஆப்ஷன் அது அடுத்த கண்டிஷனை கொடுத்தோன்னா, a black body is a perfect emitterன்னு கொடுத்துருங்க. கரெக்டு. ஆப்ஷன் 3 வந்து observability alpha equal to 1 வந்து represent as a black surface. கரெக்டு. சரியா? ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறான்னா 1 and 2 தான் கரெக்டு, ஆப்ஷன் பி 1 and 3 தான் கரெக்டு, ஆப்ஷன் சி 1, 2, 3 தான் கரெக்டு, ஆப்ஷன் டி 2 and 3 தான் கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது சொல்யூஷன் உள்ள போயிடலாம். இதுக்கு வந்து 3மே கரெக்டு தான். ஏன்னா black body continues to emit a radiation even when in a thermal equilibrium. கரெக்டாக சொன்ன கண்டிஷன் with its surrounding. black body is a perfect emitter. கரெக்டு. அப்சர்வேட்டிவ் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னா, இட் இஸ் அன் ஐடியலைஸ்டு ஃபிசிக்கல் பாடி தட் அப்சர்வ்ஸ் ஆல் தி இன்சிடென்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் அ நெட் ரேடியன்ட் இன்டர்சேஞ்ச் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஃபார் 2 வெரி லார்ஜ் பிளேட்ஸ் அட் அ டெம்பரேச்சர் 800 Kelvin and 500 Kelvin respectively? emissivity of a hot and cold plates are emissivity கொடுத்துருக்காங்க and Stephen Boltzmann constant. இது கொடுக்கலனாலும் சிக்மா அந்த சிக்மா is equal to 5.67 into 10 power minus 8. Option A 1026 kilowatt per meter square. Option B 10.26 kilowatt per meter square. Option C 102.6 kilowatt per meter square. Option D 1.026 kilowatt per meter square. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு கொஸ்டினை வந்து கொஸ்டினை படிக்கும்போதே கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டயக்ராமாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி 2 கொடுத்துருக்குறோன்னா, ரேடியேட் இன்டர்சேஞ்ச் பெர் 2 வெரி லார்ஜ் பிளேட்ஸ். இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. கேவலமாக போட்டிருக்க டயக்ராமு, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் 1 வந்து நான் கிவன்லாம் எடுத்து எழுதுறேன். T1 T2 ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த எமிசிவிட்டிஸ் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்டு பிளேட்ஸும் கொடுத்துருக்குறாங்க, எடுத்து எழுதினேன். அதே மாதிரி 2 பிளேட்டுக்கு நான் வந்து என்ன சொல்லிட்டேன், கியூக்கு வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி கேட்பான்னு சொன்னால. Q is equal to sigma T1 power 4 minus T2 power 4 divided by 1 அந்த எஃபெக்டிவ்னஸ் ப்ளஸ் 1 by அந்த கோல்டு பிளேட்டு ஹாட் பிளேட்டுக்கு -1. ஸோ இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 10.26 kilowatt per meter square இருக்கா? 10.26 kilowatt per meter square இருக்குது. சரியா? அவ்வளோதான் இது. ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் அ பாடி இஸ் அட் 2000 Kelvin, சரி, the wavelength at which a body emits a maximum amount of radiation is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1.45 μm, ஆப்ஷன் பி 1.45 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறான் ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் சி 0.35 μm, ஆப்ஷன் டி 0.344 μm. சரியா? ஸோ இது மாதிரி வேவ் லென்த்து உங்களுக்கு வந்து வேவ் லென்த் என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம், ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். இதெல்லாம் இன்னும் தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் கிளாஸ் ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும், அதை போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? சரி, இப்போ வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாக்கு நான் இது மட்டும் உங்கள் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். என்னது? லாம்டா மேக்ஸ் T equal to 2898 μm Kelvin. சரியா? இது மட்டும் ஞாபகம் வச்சுன்னு சொல்ல. பட் ஆனால் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லா நான் என்னன்ட்டு நான் சொல்ல. ஸோ இப்போ சொல்லிடுறேன். வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகே, இதுதான் வந்து வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ கீழே இருக்கிறது 300 கெல்வின்னு, அதே மாதிரி மேலே 1000 4000 6000 அப்படி மேலே ஒன்றுத்துக்கும் போட்டுக்கிட்டே போகிறேன். ஸோ இதோட இன்டென்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓகே. ஸோ கம்மியாக டெம்பரேச்சர் கம்மியாக வந்து வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கெல்லாம் டெம்பரேச்சர் இது வந்து 6000, ஸோ இது வந்து 4000 வரும், 1000 வரும், 300 வரும். பட் இதோட பீக் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேவ் லென்த்து கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ 300 வரும்போது வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கரெக்டாக, இங்கே இருக்குது. அதே டைமு நீங்கள் பீக்கில் இருக்கிறது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 6ல் இருக்கிறது. ஸோ அதிக இன்டென்சிட்டி வந்து எங்கே இருக்குன்னா, எக்ஸாக்டாக சொல்கிறது கரெக்ட் தான், இந்த 6 வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. பட் ஆனால் வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன். நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக ஆக வேவ் லென்த் வந்து டிஃபர் ஆகும் ஓகே. இதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். With a decrease in absolute temperature, the wavelength of shift towards right. அதான் ரைட் சைடு மாறுறதுக்காக சொல்லியிருப்பேன். இதை பறிச்சு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இதுதான் இந்த வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான மீனிங் ஓகே. அண்ட் தென் இதுதான், இதுக்கு தான் இந்த வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லியிருந்தேன். பட் அது தெரிஞ்சிங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் லாம்டா மேக்ஸ் T = 2898 நியூஎம் கெல்வின் இது தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ லாம்டா மேக்ஸு நம்ம கொஸ்டின்ஸு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இஃப் அ பாடி அட் 2000 கெல்வின் the wavelength at which a body emits a maximum amount of radiation is என்னன்னு தான் கேட்டிருக்கிறோம். ஸோ ஒரு கண்டிஷனை வேவ் லென்த் என்னன்னு கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறோம். இதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறோம் சரியா. ஸோ இதோட டெம்பரேச்சர் நம்ம எடுத்துகிட்டு இது மேக்ஸிமம் வேவ் லென்த் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த டீயை தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வரும். அப்படி எடுத்தால் 1.449 வருது, அப்ராக்சிமேட்டாக 1.45 ஓகே. அண்ட் தென் 10வது கொஸ்டின் என்ன, ஐசோதெர்மல் கியூபிக்கல் 10 × 10 × 10, a black body at 200 degrees Celsius is suspended in air. The total radiation emitted by this body to its surrounding will be என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A 1702.9 கெல்வின் கிலோவாட், ஆப்ஷன் B 1800.7 கிலோவாட், ஆப்ஷன் D 54.4 கிலோவாட், ஆப்ஷன் D 28.38 கிலோவாட் ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத கிவன் டேட்டாவை நான் எடுத்து எழுதுறேன். அந்த கியூபிக்கலுக்கு வந்து 1000 மீட்டர் கியூப். அதுக்கப்புறம் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அவன் என்ன கேட்குறான், டோட்டல் ரேடியேஷன் எமிட்டட்னு கேட்குறான். ஸோ ஆப்வியஸாக நம்ம கியூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். நான் கியூக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு சொன்னேன், என்னது சிக்மா × A × T⁴ ஓகேவா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதுக்கான கிவன் டேட்டா எடுத்து எழுதிடுறேன், எல்லாமே இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணால் நமக்கு ஒன்று வருது, இதுதான் 1702 ஆப்ஷன் A. அடுத்த கொஸ்டின், a 1 meter diameter spherical cavity is maintained at a uniform temperature 500 Kelvin. The emissivity of a material of the sphere is 0.5. Okay, 10 mm diameter hole is drilled. The maximum rate of radiant energy streaming through the hole will be what? Option A 2782, option B 0.139 watt, option C 1329 watt, option D 0.278 watt அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கேட்குறது மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி ஸ்ட்ரீமிங் த்ரூ த ஹோல்னு தான் கேட்குறான். ஸோ அதே மாதிரி ஹீட்டு தான் எவ்வளோ டிசிபேஷன் ஆகுது, எவ்வளோ போகுது அப்படின்றது கேட்குறான். ஆப்வியஸாக நம்ம இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுக்கான தேவையான இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். பட் என்ன ஒன்று சிம்பிளாக சொல்லியிருக்கான்னா, உங்களுக்கு டயமீட்டரை தான் கொடுத்துருக்கான், ஏரியா கொடுக்கல. ஸோ டயமீட்டரை வச்சுட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம், எமிசிவிட்டி கொடுத்துருக்குறோம் தெரியாது. இது தேவையில்லாத ஆனி மாதிரி தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் இருக்குது, டெம்பரேச்சர் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணேன்னா நம்மளுக்கு 0.278 வாட் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், for the hemispherical furnace with a flat circular base of diameter d, the view factor form the dome to its base is என்னன்னு கேட்குறான். ஆப்ஷன் E 0.5, ஆப்ஷன் B 1, ஆப்ஷன் C 0, ஆப்ஷன் D வந்து 0.32. இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே இருக்காது. ஹெமிஸ்பெரிக்கல் ஃபர்னஸு வித் அ சர்க்குலர் பேஸ், கீழே இருக்குது சர்க்குலர் பேஸ் ஓகேவா. ஸோ ஃபர்னஸ் வந்து நான் அந்த டோமை வந்து 1 எடுத்துக்கிறேன் ஆப்ஜெக்டாக, பேஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன் சரியா. அவன் கேட்டுக்கிறது வியூ ஃபேக்டர்னு கேட்டால், வியூ ஃபேக்டர் ஷேப் ஃபேக்டர் எல்லாம் ஒன்றுன்னு சொன்னோன்னா, ஸோ நம்ம இதுதான் ரெசிப்ரோசிட்டி தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ரெசிப்ரோசிட்டி A1 F12 = A2 F2. திருப்பி இதே கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க.
சரியா? ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனில் பேஸ் அந்த F21 வந்து 0 ஐ மீன் அதுதான் எடுக்கிறதுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். இந்த எஃப் கேன்சல் ஆகிட்டு இந்த A21 டிவைட் பை A1 வரும். ஸோ ஒன்றுக்கு வந்து ஸ்பியரு அந்த ஜாமெட்ரிக் டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, ஏரியா சர்ஃபேஸ் ஏரியாலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்பியருக்கு என்ன சிலிண்டருக்கு என்ன அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க இப்போ, சரியா? அண்ட் தென் வேறு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபார் த சேம் டைப் ஆஃப் ஷேப் the value of a radiation shape factor will be higher when surfaces are more closerly moved further apart, அப்புறம் வந்து smaller and held closer, இல்லைனா larger and held closer. ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம் இதுக்கு என்னன்றது. இதுதான் 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து லார்ஜராக இருக்கணும், கிட்ட இருக்கணும். ஓகேவா? the value of a radiation shape factor is high if the surface are large and closer to each other. சரியா? அண்ட் இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக வருது இப்போதைக்கு. இது மாதிரி அப்ளிகேஷன் டியூரிங் அ வெரி கோல்ட் வெதர் கண்டிஷன், cricket players prefer to wear a white woolen sweater rather than a colored woolen sweater. The reason is the white wool comparatively absorb a less heat from the body. சரியா? அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா emits a less heat to the atmosphere. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் A 1 only, ஆப்ஷன் B 2 only, ஆப்ஷன் C both 1 and 2 only, நெய்தர் ஆப்ஷன் D வந்து நெய்தர் 1 or 2. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த ஒயிட் நம்ம எதுக்கு போடுவோம்னா அது வந்து பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்சர்வ்ஸ் லெஸ் ஹீட் ஃப்ரம் த பாடி. ஓகேவா? அதே மாதிரி எமிட்ஸ் அ லெஸ் ஹீட் டு த அட்மாஸ்பியர். கிரிக்கெட் ஆடும்போது கண்டினியூஸாக நிற்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கட்சியாளங்களும் வெயிலில் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ எது பண்ணுறதுக்கோ அதுக்கான கரெக்டான ட்ரெஸ் வந்து ஒயிட் தான். ஏன்னா ரொம்ப ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது. சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒயிட்டை யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வேறு 90s எப்படி கேட்டிருக்கானுங்கன்னா, ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணுறோம், வெயிலில் வந்து ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணும்போது சிக்னல் நிற்கும் போது நம்மளால் ஹாட்டாக ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்போம். அதுக்கு வந்து என்னென்ன கன்வெக்ஷன்னால. ஸோ நம்ம மூமெண்ட்டில் இருக்கும்போது ரேடியேஷன் வந்து அந்தளவுக்கு விடாது. ஏன்னா நமக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கோம், வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கன்வெக்ஷன் நடக்குது. சரியா? ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறதுனால கம்மியாக இருக்கும். அது மாதிரி கொஸ்டின்ஸும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக, இது மாதிரி லைஃப் ஓரியன்டான கொஸ்டின்ஸும் நிறைய வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A body one in the form of sphere of 2 cm radius at temperature T1 is located in body 2, which in a hollow cube of 5 cm side and at a temperature T2. The shape factor F21 for the radiation heat transfer becomes 0.34, 0.43, option C வந்து 0.57 கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் D வந்து 0.63 கொடுத்துருக்குறாங்க. இந்த கொஸ்டின் திருப்பி இன்னொரு வாட்டி படிக்கிறேன். பாடி 1 in the form of sphere. சரியா? அது வந்து டிராயிங் போட்டுங்க. ஸ்பியர் ஒன்று இருக்குது ஆஃப் 2 cm ரேடியஸ் அட் டெம்பரேச்சர் T1, அதை T1 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஸ் லொக்கேட்டட் இன் பாடி 2, இது வந்து பாடி 2குள்ளே இருக்குது, விச் இஸ் அ ஹாலோ கியூப். ஓகேவா? இது வந்து 5 cm சைடில் இருக்குது, அட் டெம்பரேச்சர் T2 சொல்கிறாங்க. ஸோ T2 வந்து 1 கம்மியாக இருக்குது, இது வந்து 1 கம்மியாக இருக்குது. தி ஷேப் ஃபேக்டர் ஆஃப் F21 ஃபார் ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிகம்ஸ் என்னன்னு கேட்குறான். சரியா? இதுக்கு வந்து நம்ம ஷேப் ஃபேக்டர் அப்படின்றனால நம்ம இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே மாதிரி தான் ரெசிப்ரோசிட்டி தியரம் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணி இங்கே 4π ஏன் போடுறேன், 6 கியூப்ன்றதுனால 6, அதுக்கப்புறம் அந்த 4π ஸ்பியரு. ஸோ இது மாதிரி டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ஜாமெண்ட்ரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. அதே மாதிரி இது மாதிரி கொஸ்டின்ஸாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக வந்துடும். சரியா? சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0.34 இருக்கும், ஆப்ஷனில் இருக்குது. இந்த கொஸ்டின் நீங்கள் போட்டு பாருங்கள், பாஸ் பண்ணி கொஸ்டின் படிச்சுட்டு போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆன்சர் கிடைச்சா இல்லையான்ட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அப்சர்வபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் வேவ்ஸ். இது ஒரு கண்டிஷனும். இது இன்னொரு கண்டிஷன் கொடுத்தாங்க. எமிசிவிட்டி இஸ் டிபெண்ட் ஆன் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் வேவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விச் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஆப்ஷன் A 1 only, ஆப்ஷன் 2 only, ஆப்ஷன் 3 both 1 and 2, ஆப்ஷன் D அதுதான் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நெய்தர் 1 or 2. சரியா? இதுக்கு வந்து அப்சர்வபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த் ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷன் வேவ்ஸ். சரியா? ஆப்ஷன் 1 தான். தெரியலாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The view factor
F12 and F21 for the sphere of diameter D and the cubical box of length L equal to D as shown in the figure. The respected are அதுதான் கொடுத்துருக்காங்க, கேவலமாக இருக்கும் ட்ராயிங்கு. ஸோ என்னன்னா இந்த வியூ ஃபேக்டர் F1 F21 for the sphere of diameter D and a cubical box of length L equal to Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு cubical boxக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருக்குது. சரியா, இதுக்கு வந்து நம்ம இது கேட்குறாங்க, அந்த ரெசிப்ரோசிட்டி ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த வியூ ஃபேக்டர் சொல்கிறது தான். சரியா, அந்த ரெசிப்ரோசிட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த F12 வந்து கண்டிஷனாக நம்ம 1 வச்சுருக்கிறோம். ஸோ 1 இதை வச்சுக்கிட்டு நம்ம இது சைடு எடுத்துகிட்டு போகும்போது அதே மாதிரி நான் சொல்லலாம் 6d² எதுக்கு அந்த கியூபுக்கு, அதே மாதிரி 4πd/2 அந்த r வர்றதுக்காக நான் d/2 போட்டுறேன். எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா π/6 வருது. ஸோ 1 and π/6 ஆப்ஷனில் இருக்கா இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி ஆஃப் ஏரியா வந்து 0.1 m². அது வந்து எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னா 900 Kelvin கொடுத்துக்கிறாங்க. த வேவ்லென்த் ஃபார் த மேக்ஸிமம் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவிட்டி பவர் வில் பி நியர்லி A = 2.3 μm, ஆப்ஷன் B 3.2 μm, ஆப்ஷன் C 4.1 μm, ஆப்ஷன் D 5 μm. ஓகேவா, அவன் கேட்குறதுனே கேட்குறான்னா த வேவ்லென்த் ஃபார் மேக்ஸிமம் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவிட்டி பவர்னு கேட்குறான். ஸோ மேக்ஸிமம் மோனோக்ரோமேட்டிக் பவர் எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்து வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் மாட்டிக்கு வரணும். ஓகேவா, அப்போ வேவ்லென்த் வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு. ஸோ λ = T = C. C வந்து 2898, இதுதான் சொல்யூஷனு. ஸோ நம்ம கிவன் எடுத்து எழுதிடுறோம். டெம்பரேச்சரும் ஏரியாவும் இருக்குது. ஸோ ஏரியா வந்து தேவையில்லாத ஆனி மாதிரி தான் அது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டெம்பரேச்சரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு 3.22 μm கிடைச்சோம். அதுதான் வந்து மேக்ஸிமம் வேவ்லென்த். ஸோ பாருங்கள், திருப்பி ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் ஒரே பேட்டர்னில் தான் அவனுக்கு இருந்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான். ஹெமிஸ்பெரிக்கல் ஃபர்னஸ் ஆஃப் ரேடியஸ் 1 meter ஹேஸ் அ ரூஃப் டெம்பரேச்சர் ஆஃப் T1 = 800 Kelvin and emissivity வந்து 0.8. The flat floor of the furnace has a T2 = 600 Kelvin and emissivity E2 = 0.5. The view factor F12 from the surface 1 and 2 will be what? ஆப்ஷன் A 0.3, ஆப்ஷன் B 0.4, ஆப்ஷன் C 0.5, ஆப்ஷன் D 0.6. ஓகேவா, ஸோ வியூ ஃபேக்டர் கேட்குறாங்க. வியூ ஃபேக்டரான டக்குன்னு ரெசிப்ரோசிட்டி திரும்ப போயிடணும். ட்ராயிங் போட்டுக்கோங்க, புரியலனா ரெசிப்ரோசிட்டி திரும்ப போயிட்டு F21 நம்ம வந்து கண்டிஷனை வந்து 1 எடுத்துக்கிறோம் அண்ட் தென் F12 கண்டுபிடிக்கிறோம். சரியா, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏரியா 2 ஏரியா 1 பிரிச்சுக்கிறோம். ஸோ πr², r கேன்சல் ஆகுது, π கேன்சல் ஆகுது, 1/2. ஸோ F12 வந்து 1/2, ஆப்ஷனில் 0.5 இருக்குது. ஓகே, 1/2னா 0.5 போட்டுருவோம், முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து 2020 லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா the overall heat transfer coefficient due to convection and radiation for a steam maintained at 200 degrees Celsius running in a large room at room temperature வந்து 30 degrees Celsius. ஸோ அந்த ஸ்டீமோட இது 200 degrees Celsius சொல்லியிருக்காங்க is 17.95 watt/meter² Kelvin. If the emissivity of a pipe surface is 0.8, the value on the Stephen-Boltzmann condition கொடுத்துறாங்க. The heat transfer coefficient due to radiation will be nearly. heat transfer coefficient என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம டேரெக்டாக சொல்லியிருந்த ஒரு ஃபார்முலா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் Q கண்டுபிடிக்கணும். Qனா அந்த இது எடுத்துகிட்டு வருது, இந்த ஃபார்முலா தான் அது. ஓகேவா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிடுறான். பைப்புக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ரூமுக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்கானுங்க, Stephen-Boltzmann கொடுத்துருக்காங்க. சரியா, இதை தூக்கி இந்த ஃபார்முலாவில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த ஃபார்முலானா உங்களுக்கு தெரியும், சிக்மா இன்ட்டு அந்த சிக்மா இன்ட்டு இந்த எஃபெக்டிவ்னஸ் T⁴ டிவைடட் பை TP - TR. சரியா, இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 11.106 watt/meter² Kelvin. சரியா, இது வந்து இருக்கான்னு பாருங்கள், ஆப்ஷன் C இருக்குது. அப்போது இதுதான் கரெக்ட். இதுதான் 2020 கேட்டுக்கிறாங்க. சரி, ஓகே, இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பேஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. என்னென்ன எங்கே வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ரா, அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன், அதுக்கப்புறமா வேறு என்ன கேட்குறாங்க, அந்த வியூ ஃபேக்டர், ஷேப் ஃபேக்டரு, அதுக்கப்புறம் Stephen-Boltzmann, இது 3 தான் திருப்பி கேட்குறானுங்க. கரெக்டு. சரி, அப்போது SSC மற்ற எக்ஸாம்ஸ்லாம் எப்படி கேட்பானுங்க, ப்ளஸ் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு, 2010க்கு முன்னாடிலாம் ESEயில் எப்படி கேட்டிருக்கானுங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒரு 2 பேஜ் வச்சுருக்கேன். அதை நான் சொல்லிடுறேன் என்னென்னலாம் கேட்டிருக்கானுங்க. அந்த ஃபஸ்ட்டு இது மாதிரி கொஸ்டின் கூட கேட்குறாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வில் டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இந்த 3 கொடுத்துட்டு ஆப்ஷன் ABC அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நெய்தர் 1 or 2 அந்த மாதிரி கொஸ்டின்ஸில். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெம்பரேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ் அண்ட் சரௌண்டிங்.
அடுத்தது எமிசிவிட்டி ஆஃப் அ சர்ஃபேஸ், அடுத்தது லென்த் அண்ட் டயமீட்டர் ஆஃப் அ பைப். சரியா, இதுதான் வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் சொல்லியிருந்தேன். Q is equal to sigma எஃபெக்டிவ்னஸ் A is equal to T⁴. அதான் 2 இருந்துச்சுன்னா 2 வச்சுக்கோங்க, T1 T2. சரியா, வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் திருப்பி கேட்கப்படுது. சரி, அடுத்தது இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரும். எப்படின்னா ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ஃபோரியர் லா ஆஃப் கூலிங், கிர்ச்சாஃப் லான்னு கொடுத்துட்டு அதோட ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா, இது கரெக்டாக மேட்ச் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லாக்கு தெரியும், Q is equal to sigma A T⁴. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இது பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கன்வெக்ஷனில் நான் ஃபண்டமெண்டல்ஸ் நடத்திருப்பேன், அதை பார்த்துருவாங்க. Q is equal to H T1 - T2. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஃபோரியர் லாக்கும் சொல்லியிருப்பேன். Q is equal to KA/L T1 - T2. ஓகேவா, கிர்ச்சாஃப் லாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிர்ச்சாஃப் லா E is equal to alpha EB. சரியா, அதுக்கப்புறம் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். பிளாக் பாடினா என்ன? 0 ரிஃப்ளெக்டிவிட்டி, கரெக்டு. அதே மாதிரி கிரே பாடினா என்னது? எமிசிவிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த். ஓகே, அதே மாதிரி ஸ்பெக்குலர் சர்ஃபேஸ்னால் மிரர் லைக் பிஹேவியர். எது மிரர் லைக் பிஹேவியராக இருக்குன்னு கேட்பாங்க? ஸ்பெக்குலர் சர்ஃபேஸ். ஓகே, அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் சர்ஃபேஸ்னால் என்னன்னு கேட்பாங்க? இன்டென்சிட்டி இஸ் சேம் இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுவும் மேட்ச் த கொஸ்டின்ஸ், அந்த மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும்ல, அது மாதிரி கொஸ்டின்ஸ். அந்த ஃபோரியர் லா ஃபார் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு ரிலேஷனாக இருக்கும்? ஃபோரியர் லா. அதே மாதிரி அன்ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு எது? ஃபோரியர் நம்பர். ஸோ அதே மாதிரி கிவன் அ தியரி ஆஃப் ரேடியேஷன், அது வந்து வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகே, யூஸ்ஃபுல் இன் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சாண்டம் நம்பர். சரியா, ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. சரி, ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வியூ ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும். கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபோரியர். டிரான்சியன்ட் ஹீட் ஃப்ளோனா பயாட் நம்பர். சரியா, பயாட் நம்பர்னா என்னென்னா கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் பை கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக நம்ம நடத்திருப்போம் நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அண்ட் தென் இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம அந்த வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சோம்ல, அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி 3 இந்த ட்ராயிங் இப்படி கொடுத்துட்டு இது ஏபிசி என்னென்ன டினோட், அது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏ வந்து எப்பவுமே டாப்பாக ஹையாக இருக்கிறது பிளாக் பாடி. ஸோ பி வந்து அந்த இமேஜினரியா கிரே பாடி. ரியல் சர்ஃபேஸ் வந்து சி. சரிங்களா, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு முன்னாடியே 10 வருஷத்தில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்படுது. ஸோ அந்த ஐஜிகார் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேஸாக வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. மறக்காமல் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. அண்ட் தென் ரேடியேஷன் டாப்பிக்கு இதை வைண்ட் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கன்வெக்ஷன் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஏகப்பட்ட கேள்வி வரும். ரேடியேஷன், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், கண்டக்ஷன், இது 3த்துலேருந்து தான் வரும். கன்வெக்ஷனில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ் வரும். அது அட்டன் பண்ண முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்க தெரிஞ்சிச்சுன்னா. பட் ஆனால் நெகட்டிவ் மார்க் இல்லைன்னா தாராளமாக அட்டன் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் இருக்கிற எக்ஸாம்ஸில் அதை தெரிலன்னா விட்டுருங்க. சரியா, சரி, ஓகே. உங்களுக்கு இதில் வேறு டவுட் என்ன இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நோட்ஸ் என்ன வேணும்னா நீங்கள் கொடுக்குற அந்த மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, முக்கியமாக இதை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.